டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிஜிட்டல் எராவில் எல்லாருக்கும் நிறைய லேப்டாப் யூஸ், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் யூஸ், ஃபோன் யூஸ் எல்லாம் இருக்கும். உங்களோட ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ்னால உங்களால் அது அவாய்ட் பண்ண முடியாது. சில டிப்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஃபாலோ த 20-20-20 ரூல். எவ்ரி 20 minutes நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து வெளியே பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 feet அவே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 20 secondsக்காவது நீங்கள் பார்க்கணும். அந்த ஐயோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஹெட் ஏக், ஐ ஸ்ட்ரெயின், டிசினஸ், வாட்டரிங், ட்ரை ஐ எல்லாமே கம்மியாகும். ரெண்டாவது டிப், கண்டினியூஸாக ஒரு 3 hours 4 hours ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி 1 or 1.5 hours நீங்கள் லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ். இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் டியர்ஸ். இது வந்து நீங்கள் எவ்ரி 2 hours நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஐஸ் வந்து ட்ரை ஆகாது, இரிட்டேஷன், ஐ ஸ்ட்ரெயினும் வராது. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அட்லீஸ்ட் எவ்ரி இயர் நீங்கள் ஐ எக்ஸாமுக்கு வரணுங்க. சில பேருக்கு வந்து அன்கரெக்டட் ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கலாம். அது என்னென்னா, சில பர்சன்ஸ்க்கு வந்து கண்ணில் பவர் இருக்கும், ஆனால் அவங்க வந்து கிளாஸஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட வந்துட்டு கண் பவரை செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான கிளாஸஸ் கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ஐ ஸ்ட்ரெயின், டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்துட்டே இருக்கலாங்க. These are my tips for digital eye strain. Thank you and follow us for more of these eye health tips.